விபச்சாரின்னே போடுறார் திருமாவளவன். திமுகவை தூக்கி பிடித்த தன்னுடைய அரசியல் கட்சியை அழித்து கொண்ட திருமாவுக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலே ராஜாவுடைய அந்த விபச்சாரிங்கிற கோபம் ஸ்டாலின், உதயநிதி, துர்காவுடைய அடங்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத 300 கோடி கொடுத்தமே, 8 சீட்டு கொடுத்தமே, இதெல்லாம் வாங்கிட்டு இப்படி போய் விஜயை தூக்கி பிடிக்கிறீங்க, எங்கள் கண்ணுக்கு முன்னாலே தூக்கி பிடிக்கிறீங்க, எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்களால் ஜெயிச்சு, எங்கள் பணத்தில் ஜெயிச்சு. இந்த கோபம் தான் ராசாவுடைய கடும் கோபம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. தாவேகாவை பொறுத்தவரை பார்ப்பனர்களையும் பிரதிநிதிப்படுத்த வேண்டிய தேவை. இது RSS தாவேகாவை எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சது. என்ன காரணம்னா, தலித் அமைச்சர்கள் 9 அமைச்சர்கள்ல தேவேந்திர குல வேளாளர் பல்லர், ஒரு அருந்ததியர், மீதி பூரா பறையர். திராவிட இயக்கத்தில் கூட நடக்கல, அதிமுக திமுக காலத்தில் கூட நடக்கல. இத இப்ப நடந்திருக்கு. இது பாராட்டணுமா எதிர்க்கணுமா? தெலுங்கு அமைச்சர்களே கம்மியாயிட்டு திமுகக்குள்ள இதுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்றதா செந்தில்குமார்லாம் பேசுறதா. செந்தில்குமார் அவர் பெரியார் தொண்டர், அவரை தூண்டி விட்டுருக்காங்க. ஏயா வன்னியர்களுக்கு ஏன் இடம் நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கல? வன்னியர்கள் ஓட்டு போடல, சீட்டு கொடுக்கல, இதான விஷயம். வன்னியர்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. தன்னை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு தாங்க ஆதரவு தெரிவிக்க முடியும். அடுத்த கட்ட நகர்வு மற்ற சமூகத்தை நோக்கி தாவேகா நகர்ந்தால் அவர்கள் எல்லா துறைகளிலும் கிறிஸ்துவர்களுடைய ஆளுமை, அரசியலில் தலித்துக்களுடைய ஆளுமை, இது இந்துத்துவா சாதி இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீரணிக்க முடியாத பிரச்சனை. வணக்கங்க. வணக்கம் ஐயா. தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் கட்ட அமைச்சரவை விரிவாக்கங்கள் நேற்று நடந்திருக்கு. ஏற்கனவே 10 பேர், அதுக்கப்புறம் 23 பேர், இன்றைக்கு 2 பேர் நடந்திருக்குது. இதில் குறிப்பாக கூட்டணி ஆட்சி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் உறுதியாகிருக்குது. இதில் குறிப்பாக திமுகவினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருந்து ஒரு திமுகவுடைய பிரச்சார பீரங்கி அறியப்பட்டவர் தான் ராசா. விசிக குறித்தும் IUML குறித்தும் ஒரு விமர்சையாக ஒரு பதிவை போட்டிருக்காரு. பெரிய சர்ச்சையாக இப்போ நீக்கியிருக்கிறாரு. என்ன பதிவு போட்டார்? ராசாவுடைய பதிவு என்ன காரணம்? இல்லை, ராசாவுடைய பதிவு ஸ்டாலின், உதயநிதி, துர்கா 3 பேருடைய பெரும் கோபம்தான் ராசாவுடைய பதிவு. நீங்கள் விபச்சாரின்னே போடுறார். யார? திருமாவளவன் அரசியல் விபச்சாரின்னு சொல்கிறார். நேற்று வரை திமுக கூட்டணியில் இருந்த இந்த திமுகவை தூக்கி பிடித்த தன்னுடைய அரசியல் கட்சியை அழித்து கொண்ட திருமாவுக்கு இதுவும் வேண்டும், இதற்கு மேலேயும் வேண்டும். நீங்கள் விஜயினுடைய இந்த பெரு வெற்றியே தலித் பறையர்கள் பகுதியான தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்கள் தான் விஜய் இந்த நாற்காலியில் உட்கார வச்சிருக்கு. வேற நீங்கள் டெல்டாவில் பெரிய வெற்றி கிடையாது. தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி திருநெல்வேலி, மதுரை கீழே பெரிய வெற்றி கிடையாது. இந்த வெற்றி அத்தனையும் எங்கேன்னு கேட்டிங்கன்னா திருமா ஆதிக்கம் செலுத்துகிற பகுதிகளிலிருந்து தான் இவ்வளோ பெரிய வெற்றி. இந்த காரணத்தினால தான் 8 அமைச்சர்கள் தலித்துக்கள், ஒரு சபாநாயகர் தலித், 9 பேர், அதாவது 3இல் 1 தலித். இதில் ஒரு தேவேந்திர குல வேளாளர், ஒரு அருந்ததியர், மீதி 7 பேர் தலித் பறையர்கள் தான். அந்த நன்றி விசுவாசத்துக்கு, அந்த சமூகத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் வைத்து அழகு பார்க்கிறார் விஜய். நம்பர் 5, 11 எல்லாமே 20க்குள்ள வந்துடுறாங்களே அமைச்சர், 15, 20க்குள்ள வந்துடுறாங்க. அப்போ இது திராவிட இயக்கம் இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்து, திமுக அதிமுக ஆட்சி செய்து 75 ஆண்டு காலத்தில் நடக்காத ஒரு பெரும் புரட்சி தான் இது. இந்த புரட்சி நடந்ததின் மூலம் திருமா அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சு போச்சு. நிர்வாகிகள் மட்டும் இப்போ ஓட்டிட்டு இருக்கான். கட்சிக்காரன் பூரா எங்கே போயிட்டான்? விஜய்கிட்ட போயிட்டான். திருமாவால் வாங்கி கொடுக்க முடியாத அந்த தலித் விடுதலையை
விஜய் கட்சி இயற்கையாக நடத்தியிருக்கு, இயற்கையாக நடத்தியிருக்கு. இப்போ மந்திரியா அவன் ஊருக்குள்ளே போகிறான், ஒரு தலித் அமைச்சர். அங்கே இருக்கக்கூடிய இந்து மேல் சாதி அத்தனை பேரும் அமைச்சரை பார்க்க போகணும். கலெக்டர் அங்கே இருப்பார், எஸ்பி அங்கே இருப்பார், தாசில்தார் இருப்பார். அதிகாரமே அங்கே கிடக்கும். எங்கே? சேரியில் கிடக்கும். போன வாரம் வரை அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர் எங்கே இருந்திருப்பார்? சேரி அடையாளத்தோடு இருந்திருப்பார். இவர் கவுன்சிலர் கூட அவர் மதிச்சிருக்க மாட்டார், ஒரு ஊராட்சி தலைவர் கூட அவர் மதிச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன? கலெக்டர் வந்து காத்து கிடப்பார், எஸ்பி காத்து கிடப்பார். அப்போ இவ்வளவு பெரிய அதிகாரத்தை விஜய்க்கு முதலமைச்சர் ஆக்கியது இந்த தலித் புரட்சி. அதுக்கு பிரதிபலனா விஜயும் யாரை அமைச்சராக்கியிருக்காரு? அத்தனை பேரையும் அமைச்சராக்கியிருக்காரு. இதை திமுகவால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்? திருமா திமுகவோடு இருந்த காலத்தில் இந்த வாக்குகள் பூரா அப்படியே திமுக வாக்கு. நான் முன்னாள் சபாநாயகர் சேடபட்டி முத்தையா, விசுவாசம் என்றால் சேடபட்டி, சேடபட்டி என்றால் விசுவாசம், ஜெயலலிதா சொன்ன வார்த்தை. அவங்க குடும்பத்து கல்யாணத்துக்கு ஒன்றுக்கு போயிருந்தேன். அப்போது அவங்க கல்யாண வீட்டில் அத்தனை சமூகம், முக்குளத்தூர் சமூகம் தான் வந்திருந்தாங்க. அத்தனை பேரும் பேசிக்கொண்டு எல்லா சாதியும் வந்தாங்க, நானும் தான் போயிருந்தேன். அப்போது இந்த தலித்து வாக்குகள் மதுரைக்கு கீழே திமுகவை காப்பாற்றுவதே அவர்கள் தான். எப்படி முஸ்லீம் கொத்து கொத்தா போடுவாங்க, அதே போல் தலித்துகள் திமுகவுக்கு கொத்து கொத்தா போட்டான். இப்போ அத்தனை பேரும் விசில் அடிச்சிட்டு இருக்கான். இது திமுகவை தூக்கி பிடித்த காரணத்தினால் திருமாவுடைய அழிவு. இது அழிவானாலும் பரவாயில்ல, நீ எங்களோடு இருக்கணும், எங்கள் இளவரசனை நீ காப்பாற்றணும், இளவரசன் பட்டத்துக்கு வருவதற்கு நீ உதவி செய்யணும், என்னோடு சேர்ந்து நீ தாவேக்காவை எதிர்க்கணும், தாவேக்கா தலித்து வாக்குகளை மீள பெறணும். இதை விட்டுட்டு எங்களை அம்போன்னு விட்டுட்டு போயிட்டியே. எங்கள் இளவரசன் எந்த காலத்துலேயும் மீண்டும் அரசனாக ஆக முடியாதுங்கிற கோபந்தான் விபச்சாரின்னு போடுறாரு ராசா. அது ராசாவுடைய வார்த்தை அல்ல, இதை போட்டால் தான் ராசா அங்கே இருக்க முடியும். ஸ்டாலினை கடுமையாக திருப்திப்படுத்தணும்னா, சந்தோஷப்படுத்தணும்னா இந்த வார்த்தையை போட்டால் தான். அவர் மனம் வந்து போடுறது இல்லை. யார்? தலித்துகளுடைய அரசியல் அப்படித்தான் இருக்கு. எல்லா பக்கமே நீங்கள் அடியாளாக இருக்கான். ஆதிக்க சாதிக்க நீ பதவி வேணும்னா நான் சொல்றதெல்லாம் நீ கேளு. சிதம்பரத்தை மகனை காப்பாற்றுறதுக்கு தான் எங்கேயோ இருந்த செல்வ பெருந்தகை கொண்டு வந்து யாருக்கு பாதுகாப்பு இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தது? எதுக்கு? சிதம்பரத்தை காப்பாற்று. சிதம்பரத்தினுடைய 1 லட்சம் கோடி பல நாடுகளில் சொத்தாக கிடக்கு, அதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். விசுவாசமாக இருப்பான் அந்த தலித். செஞ்சோத்து கடனுக்கு அங்கேயே பட்டினியாக கிடப்பான், வேறு யார்கிட்ட கொடுத்தாலும் அடிச்சுட்டு போயிடுவான். அப்போது இதுதான் ராஜாவுடைய அந்த விபச்சாரிங்கிற கோபம். ஸ்டாலின், உதயநிதி, துர்காவுடைய அடங்க முடியாத, பொறுத்து கொள்ள முடியாத 300 கோடி கொடுத்தமே, 8 சீட்டு கொடுத்தமே, இதெல்லாம் வாங்கிட்டு இப்படி போய் விஜயை தூக்கி பிடிக்கிறியே, எங்கள் கண்ணுக்கு முன்னாலே தூக்கி பிடிக்கிறியே, எங்கள் ஓட்டை வாங்கிட்டு எங்களால் ஜெயிச்சு, எங்கள் பணத்தில் ஜெயிச்சு. இந்த கோபம்தான் ராசாவுடைய இந்த கடும் கோபம். கருணாநிதி குடும்ப கோபம் ராசா வழியாக வெளியேறுது. இதை செய்வதற்காகத்தான் ராசா அங்கே அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறார். சரிங்க, இன்னொரு குறிப்பாக இப்போ ராசாவுடைய விஷயம் பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு அப்படின்னு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் பார்ப்பனர்கள் அமைச்சரவையில் இருந்ததே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் வந்து முதலமைச்சராக இருந்தால் அமைச்சரவையில் பார்ப்பனர்கள் இருந்ததே இல்லை. இவ ஏற்கனவே ஒன்று வெங்கட்ராமணன் இருந்தார் அப்படின்னாலும் இப்போ ரமேஷுங்கிற ஒருவரை பார்ப்பனராக, அதுவும் குறிப்பாக அறநிலைத்துறைக்கு அவரை போட்டிருக்கிறாங்க. இந்த அறநிலைத்துறைக்கு ஆசிரியர் வீரமணிலேருந்து எல்லோரும் எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு அதை பார்ப்பனர்களை இந்த அறநிலைத்துறை போட்டது தப்பா? அதாவது பார்ப்பனர்கள் வாக்கு முழுமையாக அந்த முறை விஜய்க்கு விழுந்திருக்கு. நீங்கள் டி நகர், மயிலாப்பூர் 2 பக்கம் விஜய் ஜெயிச்சிருக்கு. விஜயுடைய ஆட்கள் ஜெயிச்சிருக்காங்க. அவர்களுடைய 3 முதல் 5% வாக்கு அப்படியே பாஜகவுக்கு போகல, ஏடிஎம்கேக்கு போகல. யாருக்கு போயிருக்கு? தாவேக்காவுக்கு வந்திருக்கு. அப்போ தாவேக்காவை பொறுத்தவரை பார்ப்பனர்களையும் பிரதிநிதிப்படுத்த வேண்டிய தேவை வந்திருக்கு. இது நீங்கள் ஆர்எஸ்எஸ்
இப்போ தாவேக்காவை எதிர்த்து அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இது அப்படி நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக பார்க்கணும். என்ன காரணம்னா, இந்த ஆட்சி கிறித்துவ தலித் ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறோம். ஆர்எஸ்எஸ் கிறித்துவ தலித் ஆட்சின்னு டிக்ளேர் பண்ணுறோம். உதாரணத்திற்கு இப்போ கமிஷனரு ஒரு கிறித்துவர், போலீஸ் கமிஷனர் அமல்ராஜ். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அவர் பெரியாரிஸ்ட் ராஜ்சத்தியன். நீங்கள் 3 முறை கொலிஜியாக அவரை நிராகரிக்குது ஒரு பெரியாரிஸ்ட் என்ற காரணத்தினால். ஆனால் அவர் தான் நீங்கள் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கிரிமினல்ல மிகச்சிறந்த வழக்கு. அவரை போய் கிறித்தோன்னு சொல்ல முடியுமா? சாதியை சொல்ல முடியுமா? 3 முறை 3 நீதிபதிகள், சஞ்சய் கிஷன் கவுல், 3 பேர் அவரை கொலிஜத்துக்கு அவரை அனுப்பி போடவே இல்லை. என்ன காரணம்? மோடி அரசு. இவரே ஒரு பெரியாரிஸ்ட். உளவு பிரிவு ஐபி ரிப்போர்ட் கொடுத்துருவான். அவரை போய் கிறித்தவன்னு சொல்ல முடியுமா? ஏப்பா இப்போ பாதர்கள் எல்லாம் வந்து இப்போ வெளியே கிளம்புங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்பார் பெரியாரிஸ்ட் நான் சொல்லுவேன். எனக்கு அவர் நீண்ட காலமாக நான் வந்து கண்காணிக்கிறேன். அதே போல் விஜய் நாராயண அவர் ஒரு மலையாளி நாயர். ஆனால் அவர் லைலா ஸ்டூடெண்ட்டு, விஜய் லைலா ஸ்டூடெண்ட்டு. பாதிரிமார்கள் சொன்னாங்க, அப்போ இவர் நல்ல வழக்கறிஞர், இவர் அட்வொகேட், அதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்படி சில விஷயங்கள் நடக்குது. அதே போல் ஜான் ஆரோக்கியசாமி ஒரு கிறித்துவர், வகுப்பாளர். சபாநாயகர் ஜெயஸ்ரீ பிரபாரா ஒரு கிறித்துவர். இப்போ நீங்கள் தலித் அமைச்சர்கள் 9 அமைச்சர்களில் 9 அதாவது 32ல் 9 அமைச்சர் தலித். இதில் ஒரு தேவேந்திர குல வேளாளர் பல்லர், ஒரு அருந்ததியர், மீதி பூரா பறையர். திராவிட இயக்கத்தில் கூட நடக்கலை, அதிமுக திமுக காலத்தில் கூட நடக்கலை. இதை இப்போ நடந்திருக்கு. இது பாராட்டணுமா எதிர்க்கணுமா? தெலுங்கு அமைச்சர்களே கம்மியாயிட்டாங்க. இதை யார் செய்தாலும் சரி, நீங்கள் இந்த ஆட்சி யாருடைய ஆட்சியாக இருந்துட்டு போட்டோம், யார் அதிகாரத்துக்கு வருகிறார்கள் என்பதுதான் நமக்கு முக்கியம். ஆரம்பத்தில் ஒரு நீங்கள் ஆதவர்ஜுனா கிறித்துவர் இருந்துட்டு போட்டோம், அதை அவர் என்ன செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ இவருக்கு ரமேஷ்க்கு அதான் பொருந்துன்னு சொல்ல வரீங்க? ஆமாம், அப்படி தான் பார்க்கணும். ரமேஷ் தமிழர்களுக்கு எதிராக அவருடைய நடவடிக்கை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எதிர்க்கணும். இப்போது நான் ஏன் இப்போ விஜய் பக்கம் வந்துட்டேன்னா, ஆர்எஸ் இப்போ எதுக்க ஆரம்பிக்கிறேன். இது தலித் கிறித்துவர் ஆட்சியாக இருக்குது. உதாரணத்திற்கு ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கறிஞர் சங்கம் இருக்குது. அதில் தலித்துக்களை உறுப்பினராக ஆக்க மாட்டாங்க. தண்ணி குடிக்க உள்ளே போக முடியாது. படித்தவர்கள், பண்பாளர்கள், வழக்கறிஞர்கள், சமூக சிந்தனை உள்ளவர்கள், இவர்களை எப்படி இருக்காங்க, தலித்து அதை மெம்பர்ஷிப் ஆக்கிறது இல்லை. 7 தலித்தாக இருக்காங்க, பலாயிரக்கணக்கான தலித்துக்கள். ஏன்? 7 தலித்துடைய அப்பாவும் ஜட்ஜுகள், நீதிபதிகள். அதெல்லாம் அவங்கள சேர்க்காமல் இருக்க முடியாது. அப்போது எங்கே இந்த சாதி இருக்கு? உயர்நீதிமன்றத்தில். அப்போ உயர்நீதிமன்றத்திலே சாதி இருக்கும்போது கீழே இந்த சாதி இப்பொழுது உடைக்கப்பட்டிருக்கு. வீரமணி இதை பார்க்கணுமா இல்லையா? திமுக ஆட்சி காலத்தில் நீ கேட்டையா? ஏயா தலித்துக்களுக்கு ஏன் அமைச்சர் கொடுக்கலன்னு கேட்டிருக்கியா? ஆதி திராவிட நலத்துறை. தலித்துக்கள் தலித் தொகுதியில் நிற்கணும். சாமிதுரை தலித்துக்களை உயிரோடு கொளுத்தப்பட்ட கீழ்வன்மொழியினுடைய நீதிபதியாக, மாவட்ட நீதிபதியாக இருந்து அத்தனை பேர் விடுதலை செய்தவர். அதுக்கு தலித்து கோட்டாவில் எம்பி சீட் கருணாநிதி வீரமணி. அன்னைக்கு கேட்டையா? மானங்கெட்ட வீரமணி மகனுக்கு பல ஆயிரம் கோடியை சேர்த்து கொடுப்பதற்காக அடைகாத்து கொண்டிருக்கிற வீரமணி இதை கேட்டையா? இன்னைக்கு 1/3 மாவட்ட செயலாளர்களில் பாதி தலித்து கொடுக்கணும், ஒன்றிய செயலாளரில் பாதி தலித்து கொடுக்கணும், அமைச்சர்களில் 1/3 தலித்து. இப்போ ரிசர்வேஷனே வேண்டாயா, நம்மளை காப்பாற்றியதே தலித் தான். யார் சொல்கிறாங்க? நீங்கள் தமிழ்நாட்டுடைய வட மாவட்டங்களில் தான் இந்த மாபெரும் வெற்றி.
இல்ல திமுகக்குள்ள வந்து இதுக்கு எதிரான கருத்துக்கள் சொல்றதா செந்தில்குமார்லாம் பேசுறதா சில ஆ செய்திகள் செந்தில்குமார் அவர் பெரியார் தொண்டர். அவரை தூண்டி விட்டுருக்காங்க. ஏயா வன்னியர்களுக்கு ஏன் இடம் நீங்க எங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு. வன்னியர்கள் ஓட்டு போடல, சீட்டு கொடுக்கல. இதான விஷயம். ஆ. வன்னியர்கள் பெரும்பான்மையாக ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். தன்னை யார் ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு தாங்க ஆதரவு தெரிவிக்க முடியும். ம். அடுத்த கட்ட நகர்வு நீங்க மற்ற சமூகத்தை நோக்கி தாவேகா நகர்ந்தால் அவர்களும் இணைக்கப்படுவார்கள். இதான அரசியல். ம். அப்போ திமுகவுடைய கோட்டை சரிஞ்சு சின்ன பின்னமாகி எந்த காலத்திலும் திமுக எந்திரிக்க முடியாதபடி திமுகவுடைய அத்தனை வாக்குகளும் உடைத்தெடுக்கப்பட்டு எங்க இருக்குன்னா தாவேக்கல் இருக்கு. இப்ப செங்கோட்டையன் அவர்கள் நிதியமைச்சராக இருந்தாரு. இப்போ நேற்றைய தினம் வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறாரு. நிதித்துறைங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். முதலமைச்சருக்கு அடுத்து ஓபிஎஸ் இருந்தாரு, பிடிஆர் இருந்தாரு, தங்கம் தென்னரசு இருந்தாரு. அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு இடத்துல இருந்தாரு. அதை தாண்டி இப்போ ரெவன்யூக்கு மாற்றப்பட்டிருக்குது, வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டிருக்கு. என்ன காரணம்? அவருடைய பவர் குறைக்கப்பட்டிருக்கா இல்லை கூட்டப்பட்டிருக்குதா? அதாவது நிதியமைச்சர் ஆன பிறகு நிதித்துறை செயலாளர், இணை செயலாளர், துணை செயலாளர் இப்படி ஒரு பெரிய மீட்டிங் நடந்திருக்கு. அமைச்சருக்கு அந்த கூட்டத்துக்கு அமைச்சர் தலைமை. இந்த கூட்டத்தில் இவர்கள் அந்த நிதி சம்பந்தமாக அமைச்சரோடு கலந்துரையாடலில் அமைச்சர் எதையுமே அவரால் புரிந்து கொள்ள முடியல, எதையுமே அறிந்து கொள்ள முடியல. நாளைக்கு சட்டசபையில் அவர் தான் பட்ஜெட்டு உரை வாசிக்கணும். அப்போ சில விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். அவர் இந்த அமைச்சர் ஆகும்போதே சொன்னாரா, எனக்கு இது என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, வேற ஒரு நம்பரை கூட என்னால் சேவ் பண்ண தெரியாது. ஆனால் அமைச்சர் 9 முறை சட்டமன்ற உறுப்பினர், செக்ரட்டரி எல்லாம் பார்த்துக்குவாங்க. யார்? அரசு துறை செயலாளர், ஐஏஎஸ் பார்த்துக்குவாங்க. இப்போ இவர் அங்கே கூட்டத்தை என்ன சொன்னார், நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்கள், நான் கையெழுத்து போட்டாரன். இல்லை சார், அப்படி மற்ற துறைக்கு இப்படி இருக்க முடியாது, சில துணை கேள்விகள் வரும், அதுக்கு நீங்கள் அந்த துறை சார்ந்த அறிவை கொஞ்சம் நீங்கள் வளர்த்திக்கிங்க. காமராஜ் இப்போ பெரியார் 2 பேருமே படிக்கலை. இவர்களை படிக்காமல் எவனும் யூனிவர்சிட்டியை ஆரம்பிக்க முடியாது இல்லையா? அப்போது அப்புறம் சொன்னாராம், இல்லை எனக்கு இனி நான் என்னத்தையா கற்றுக்க போகிறேன், இனிமேல் நான் எதை கற்றுக்க போகிறேன். இவர் இந்த டிமாண்டு. அத்தனை செயலாளர்கள் நேராக முதலமைச்சர் போயிருக்காங்க. ஐயா, இவர் இந்த துறை சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்தி கொள்ள விரும்பலை, நீங்கள் எதாவது முடிவு பண்ணி சொல்லுங்க, கையெழுத்து போடுறாங்கிறாரு. இது இந்த நாட்டுக்கு நல்லதில்லை. உடனடியாகத்தான் படித்த வில்சன் அவன் குடும்பத்தை அத்தனை பேர் கட்டி வச்சு அடிக்கிற வீடியோ வந்திருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். இவர் தாயா தகுதியானவர், இந்த தகுதி ஒன்று போதும் ஐயா. படித்தவர், ஜேபிஆர் பேரன், அதனால் மரிய வில்சனுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட்டது. இல்லை, வருவாய்த்துறை அதுக்கு இணையான அது அது அதில் நிறைய பணம் ஒரு புறம்போக்கு எடுத்த பூரா பட்டா போட்டுடலாம், புறம்போக்கு எடுத்த பூரா பட்டா போட்டுடலாம். இதுதான் இப்போ மாறியதுக்கான காரணம். இல்லை, நிதித்துறையை விட வருவாய்த்துறை பெருசா இல்லை எப்படி? இல்லை, நிதித்துறை தான் பெருசு, அதில் வருமானம் வராது. இது சுடுகாட்டை பூரா பட்டா போட்டு வித்துடலாம். ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு நிறைய ரெவன்யூ வரும். கலெக்டரை மாற்றலாம். ஒரு கலெக்டர் 5 கோடி ரூபா கொடுத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் வருவான், அவன் 50 கோடி திருடுவான். இதுதான் இந்த துறை. சரிங்க. இப்போ குறிப்பாக மற்றொரு விஷயம் என்னென்னா, அதிமுக பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக அமைச்சரவையில் இடம்பெறும் அப்படின்றத எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க இது இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்மளே பேசியிருக்கோம். அதுக்கு பிறகும் இடிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதிமுக இந்த அமைச்சரவையில் இடம்பெறாது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும், ஏன் நடக்கலை? இது என்ன நடந்ததுன்னா, இந்த சிவி சண்முகம், வேலுமணி, நத்தம், விஜயபாஸ்கர், டிரான்ஸ்போர்ட் விஜயபாஸ்கர், ஹெல்த் விஜய், இந்த கும்பல் வந்தால் ஆதவர்ஜுனா டம்மி ஆயிடுவார். ஆதவர்ஜுனா டம்மி ஆயிடுவார். ஏன்? இவர்கள் பல ஆதவ அர்ஜுனாக்கள், ஒரு ஆதவ அர்ஜுனா இல்லை. ஆதவ அர்ஜுனா 5000 கோடி செலவு பண்ணால் 50,000 கோடி செலவு பண்ணக்கூடிய ஆட்கள். நீங்கள் ஒரு 50,000 கோடி உங்களுக்கு நியூயார்க்கில் இருக்குது. நீங்கள் ஹாலிவுட் படம் போய் 4 படம் பண்ணுங்கள். நம்ம கிளிசோசிய ராகவன் பண்டிட் சொன்னதை போல் நீங்கள் உலகளாவில் போயிடுவீங்க. அப்போது நீங்கள் ஆர்எம்வியுடைய
மகனே ஹாலிவுட்டில் தான் ரொம்ப காலம் இருந்தார். நம்ம ஊரில் சினிமா எடுத்து ஆரம்பி இப்போ இறந்து போன தமிழ் அழகன் எங்கே இருந்தார்? ஹாலிவுட்டில் இருந்தார். சாதாரண எம்ஜிஆருக்கு மேனேஜராக இருந்த ஆரம்பி பையனே ஹாலிவுட்டில் படம் எடுக்க போயிருக்காரு. நீங்கள் ஏன் போகக்கூடாது? இப்படி இவரை பேக் பண்ணிவிட்டு இந்த கட்சி இவனுங்க எடுத்துக்குவாங்க கொஞ்ச நாளையில். இதையெல்லாம் எதிர்காலத்தில் நடக்கும்னு திட்டம் போட்ட ஆதவ அர்ஜுனா உயர்நீதிமன்ற மிக பிரபலமான நீதிபதி அபிஷேக் மனு சிங்வி, காங்கிரஸ் கட்சி ஆதரவாளர். இவர்கிட்ட இவருடைய வழக்கெல்லாம் எடுத்து கொண்டு கொடுக்குறாரு. யார்? ஆதவ் அர்ஜுனா கொடுத்து இவர்களுடைய ஜாதகம் எப்படி கிளி ஜோசிய ஆதவ் ராகன் பண்டிட்டு விஜயுடைய ஜாதகத்தை கணித்ததை போல் இவர்களுடைய ஜாதகம் சுப்ரீம் கோர்ட்டில் மூத்த வழக்கறிஞர் கணித்து இவர்கள் எப்போது வேண்டுமானாலும் வழக்கு பாயும், எப்போது வேண்டுமானாலும் பதவி இழக்க முடியும் இப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி விஜயை சந்திக்க வச்சு, அபிஷேக் மனு சிங்வி சந்திக்க வச்சு இவர்களுடைய ஒப்பீனியனை சொல்லிட்டார். சொன்ன பிறகு விஜய் இவர்களை மந்திரியாக்குவதை தற்காலிகமாக தள்ளி போட்டு விட்டார். முதல் கட்ட ரவுண்டு வெற்றி யாருக்கு? ஆதவ அர்ஜுனாக்கு. ஆதவ அர்ஜுனாவை தாண்டி இவர்கள் அத்தனை பேர் லாபி பண்ணிடுவோம். விஜய் அவர் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துக்குவோம். ஏன்னா 5000 கோடியை சிங்கிள் பேமெண்ட்டாக கொடுக்கக்கூடிய ஆள் வேலுமணி. சிங்கிள் பேமெண்ட். அவங்க அப்பா வீடு கட்டும்போது கரண்டே இல்லை. சாதாரண ஒரு மில் தொழிலாளி. இப்போ மக்களுடைய வரிப்பணம் பல லட்சம் கோடி திருடி வச்சிருக்காரு. இங்கே எவனுக்கு சூடு சொல்ற கோபமே வராது. இந்த நபர் விஜயை பர்ச்சேஸ் பண்ணிடுவான்னு தெரிந்து கொண்ட மார்ட்டின் மருமகன். இவர் ஒரு மார்ட்டின், அவர் ஒரு மார்ட்டின். இவருடைய அரசியல் வாழ்க்கையை, அதிமுக முன்னாள் அமைச்சருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரே செகண்டில் முடிச்சு போச்சு. பின்னாடி என்ன பிரச்சனை? பதவி போட்டி. ஆதவ இடத்துக்கு வேலுமணி கண்டிப்பாக விட்டீங்கன்னா ஆதவே பார்க்க முடியாது விஜயை. யாரோட இருப்பார்? ஏன்னா இவர்கள் முதல்லயே நண்பர்கள். எப்போ 16-21 விஜய்க்கு வர்ற பட பிரச்சனை, ப்ரொடியூசர் பிரச்சனை, விநியோக அன்னைக்கு 22 துறைகளுக்கு அமைச்சர் வேலுமணி. எடப்பாடி ஒரு பொம்மை முதல்வர். அந்த செல்வாக்கில் விஜயோடு மிக நெருக்கம். விஜய்க்கு எது வேண்டுமானாலும் செய்வார். எந்த ஷாக்களை வேண்டுமானாலும் அனுப்புவார். நான் சொல்ல அமித்ஷா, வேற ஷா இல்லை. இப்படி அமித்ஷாவுக்கு நெருக்கம் யார்? வேலுமணி. அப்போது இதையெல்லாம் பார்த்த ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணார்? ஒட்டு மொத்தமாக இவருடைய அரசியல் வாழ்க்கையை முடித்து வைத்து விட்டார். இப்போது ஆர்எஸ்எஸ் திமுக 2 பேரும் இந்த தலித் கிறித்துவ அரசியலை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு என்ன செஞ்சால் சரியாக இருக்கும்? இப்போது ஒட்டுமொத்தமாக கிறிஸ்டியானிட்டி தலித்து தான் கை ஓங்கி இருக்கு. இதை திமுகவை ரசிக்க மாட்டான், பிஜேபி ரசிக்க மாட்டான். இதை எப்படி சிதைப்பது? எல்லா துறைகளிலும் கிறிஸ்துவர்களுடைய ஆளுமை, அரசியலில் தலித்துக்களுடைய ஆளுமை. இது இந்துத்துவா சாதி இந்துக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜீரணிக்க முடியாத பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஒரு தலித்து கிராமத்துக்கு சாதாரண நபராக இருந்து இப்போ அமைச்சராகிட்டார். அதுவும் வட மாவட்டங்களில் சாதி வெறி கொழுந்து விட்டு எறியக்கூடிய மாவட்டங்கள். அப்போ இனி தலித் அரசியல் என்பது சேரிக்குள்ளே இருக்காது. அது எங்கே வந்துடும்? நகரத்துக்கு மாறிடும். கிராமத்தை விட்டு வெளியேறிடும். ஊராட்சி தலைவர்களாக, நகராட்சி தலைவர்களாக, பேரூராட்சி தலைவர்களாக தலித்துக்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்பை கொடுக்குறார். அதாவது ஒரு ஒன்றிய ஒரு மாவட்டத்தில் பாதி ஒன்றியங்கள் தலித்துகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். பாதி ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர், மாவட்ட செயலாளர், கட்சி மாவட்ட, இப்படி நீங்கள் 1/3 பாதிக்கு மேலே யாருக்கு கொடுக்கணும்? தலித்துகளுக்கு கொடுக்கணும். அப்போது திருமாவளவனால் 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலம் நடக்காத தலித் புரட்சி எங்கே நடக்குது? விஜய்ட்டு நடக்குது. இதெல்லாம் உடனடியாக நடைமுறைக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்தால் நீங்கள் வட மாவட்டங்களில் உண்மையாகவே
பெரியார் கண்ட அந்த தலித் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு நகர்வை திமுக அதிமுக இன்று வரை செய்யவில்லை. அடக்கி வைத்திருந்தது. ஆனால் இது இயற்கையாகவே அந்த மக்கள், தலித் மக்கள் விஜயை நோக்கி வருகிறார்கள். விஜய் அந்த மக்களை நோக்கி போகிறார். இது இயற்கையாகவே நடக்க ஆரம்பித்திருக்கிறது. இதில் பெரியாருடைய, அம்பேத்கருடைய, மார்க்சினுடைய அத்தனை தத்துவங்களும் இவர்களை பற்றியே தெரியாத ஒரு திரைப்பட நடிகரால் நீங்கள் நடைமுறைக்கு வந்திருக்கு. சரிங்க, பொறுத்து வந்து பார்க்கலாம். இன்னும் அடுத்த நகர்வுகள் என்ன நடக்குதுங்கிறத கருத்துக்கு நிறுத்தும். நன்றி, வணக்கம். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.